உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தலைப்பை ஏன் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சில கருத்துக்களை சொல்ல வேண்டும். உடல் நலத்தை பற்றி இஸ்லாம் ஏன் இவ்வளோ அக்கறை கொள்கிறது, அதற்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் தருகிறது, உடல் நலத்தை ஏன் ஒருவன் பெற வேண்டும், இந்த கேள்விகளுக்கு முதலாவதாக விடை காண வேண்டும். நாம் அனைவரும் இறைவனுடைய பிரதிநிதிகள், இறைவனுடைய கலீஃபாக்கள். ஒரு மனிதனுக்கு இறைவன் தந்திருக்கிற அந்தஸ்து, அவன் இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். இறைவனுடைய பிரதிநிதி என்றால் இறைவன் இடுகின்ற கட்டளைகளை எல்லாம் இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்டவன் அவன். இறைவன் நேரடியாக இந்த உலகத்திற்கு இறங்கி வருவதில்லை. கடவுள் பூமியிலே அவதாரம் எடுத்து வருகிறார் என்ற கோட்பாட்டை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இறைவன் எவற்றையெல்லாம் இந்த உலகத்திலே செய்ய விரும்புகிறானோ அவற்றை யார் மூலமாக செய்ய விரும்புகிறான் என்று சொன்னால் மனிதர்கள் மூலமாகத்தான் செய்ய விரும்புகிறான். இந்த உலகத்திலே அநீதியை களைய இறைவன் விரும்புகிறான். அதற்காக இறைவனை அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வருவதில்லை. அந்த பொறுப்பை யாரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறான்? மனிதனிடத்திலே ஒப்படைத்திருக்கிறான். நன்மையை ஏவுங்கள், தீமையை விளக்குங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள், அக்கிரமங்களை ஒழியுங்கள், நன்மையை ஏவுங்கள், தீமையிலிருந்து மக்களை தடுங்கள். இந்த பணிகள் அனைத்தும் மனிதனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த உலகத்திலே மனிதன் பிறந்தது அவனளவிலே அவன் நல்லவனாக வாழ்ந்து இறைவனுக்கு அடிபணிந்தவனாக வாழ வேண்டும். இது முதல் கடமை. இரண்டாவது கடமை, இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக ஆகிவிட வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மாந்தர்களும் இறைவனுக்கு அடிபணிந்த அடியார்களாக மாறிவிட வேண்டும். அந்த பொறுப்பையும் நம்மிடத்திலே இவன் ஒப்படைத்திருக்கிறான். மூன்றாவதாக, இந்த உலகத்திலே நிலவுகின்ற எல்லா துறைகளும், அது சமூகம், அரசியல், பொருளாதாரம், ஆன்மீகம், அனைத்தும் இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு விட வேண்டும். அரசியல் என்றால் இறைவன் சொல்லுகிற அரசியல் தான் அங்கே இருக்க வேண்டும். பொருளாதாரம் என்றால் இறைவன் சொல்லுகின்ற பொருளாதாரம் தான் அங்கே இருக்க வேண்டும். சமூகவியல் என்றால் இறைவன் சொல்லுகின்ற சமூகவியல் தான் அங்கே இருக்க வேண்டும். இப்படி நிறைந்திருக்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிற பொறுப்பை இறைவன் நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறான். ஆகவே தான் நாம் கலீஃபாக்கள், அல்லாஹ்வுடைய கலீஃபாக்கள் என்று அழைக்கப்பட்டோம். ஆக இது ஒரு மாபெரும் பொறுப்பு. நம்மையும் திருத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை விலக்கி இந்த சமுதாயத்திலே அரசியல், சமூக, பொருளாதார கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது என்பது லேசான பணி அல்ல. இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 3 அம்சங்களாக ஒரு மனிதத்தில் வேண்டும். ஒன்று, அறிவு வலிமை, அறிவு பலம் மிக்கவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆன்ம வலிமை, ஒழுக்க வலிமை பெற்றவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது உடல் வலிமை பெற்றவனாக இருக்க வேண்டும். இந்த 3 பலங்கள், இந்த 3 வலிமைகள் இல்லாத வரையில், அறிவு பலம், ஆன்ம பலம், உடல் பலம், இந்த 3 பலங்களை வைத்துத்தான் நாம் இந்த மாபெரும் பணியை, அல்லாஹ்வுடைய கலீஃபா என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இத்தனை அம்சங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஏதோ இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தோம், ஏதோ சில பணிகளை செய்துவிட்டோம் என்று ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை போய்விடக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீண்ட காலம் நான் வாழ்வதற்கு முயற்சி செய்வேன், அல்லாஹ் நாடினால். இருக்கிற காலம் வரை ஆரோக்கியத்தோடு இருப்பேன், திடகாத்திரமாக இருப்பேன், என்னால் முடிந்த அளவுக்கு அதிகமான சேவைகளை நான் செய்வேன் என்கின்ற ஒரு உறுதியோடு தான் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 பலங்களும் அவனுக்கு தேவை. ஆகவே தான் இன்றைக்கு உரையிலே நாம் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். மூன்றாவது, இந்த உடல் வலிமையை மட்டும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு நாம் பேசப்போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலமுள்ள ஒரு இறை நம்பிக்கையாளன் பலவீனமான இறை நம்பிக்கையாளனை விட சிறந்தவன், இறைவனுடைய நேசத்துக்கு உரியவன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கிற ஆள் யாருன்னா பலமுள்ள ஒரு இறை நம்பிக்கையாளன். அவன்தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவன், அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவன்தான் சிறந்தவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 5 விஷயங்களுக்கு முன்னர் 5 விஷயங்களை நீங்கள் அரிதாக கருதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 5 விஷயம் என்ன? முதுமைக்கு முன்னால் உள்ள இளமை, நோய்க்கு முன்னால் உள்ள ஆரோக்கியம், வறுமைக்கு முன்னால் உள்ள வளமை, ஓய்வுக்கு முன்னால் வருகின்ற, இப்போ வேலைக்கு முன்னால் வருகின்ற ஓய்வு, மரணத்திற்கு முன்னால் வருகின்ற இந்த உலக வாழ்வு. ஆக 5க்கு முன்னால் 5. ஆக செல்வத்தை அரிதாக கருத வேண்டும், ஓய்வை அரிதாக கருத வேண்டும், உடல்நலத்தை அரிதாக கருத வேண்டும், இளமையை அரிதாக கருத வேண்டும், இவ்வுலக வாழ்க்கையை அரிதாக கருத வேண்டும். அதிலே இந்த 5 அரிதான விஷயங்களிலே உடல் நலமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 2 விஷயங்கள் குறித்து மனிதன் மிக அலட்சியமாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய 2 நிஅமத்துகளை, 2 அருட்கொடைகளை குறித்து மனிதன் அலட்சியமாக இருக்கிறான். ஒன்று சிஹத் என்று சொல்லக்கூடிய உடல் நலம், இதை குறித்து அலட்சியமாக இருக்கிறான். இன்னொன்று அவனுடைய ஓய்வு நேரத்தை குறித்தும் மனிதன் அலட்சியமாக நடந்து கொள்கிறான்.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலையிலே எவன் ஒருவன் ஆரோக்கியமாக கண்விழித்து தனது வீட்டிலே பாதுகாப்பாக உணர்ந்து அன்றைய தேவைகளுக்கான வசதிகளை எவன் பெற்றிருக்கிறானோ, 3 அம்சம் சொல்கிறாங்க ரசூல். காலையில் ஆரோக்கியமாக கண்விழிக்கணும், வீட்டிலே ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, அன்னைக்கு தேவைக்கு இருந்தால் போதும், அன்றைக்கு தேவையான வசதிகளை அவன் பெற்றிருந்தால் அவன் இந்த உலகத்தையே பெற்றிருப்பவனுடைய சிறந்தவனாவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த ஆரோக்கியம் என்பதும் மனிதனுக்கு மிகச்சிறந்த அம்சமாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த உடல்நலம் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒரு வகையிலே நிஅமத், இன்னொரு வகையிலே அமானத். ரெண்டு பொறுப்பு இருக்குது. ஒரு வகையிலே நிஅமத், இது நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடை, இது ஒரு அமானத்தும் கூட, இது ஒரு அடைக்கலமாக நம்மிடத்திலே தரப்பட்டிருக்கிறது. ஆக மறுமையிலே இது குறித்து கேள்வி கேட்கப்படும். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய அருட்கொடைகளை குறித்து நீங்கள் மறுமையிலே விசாரணை செய்யப்படுவீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமையிலே அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நிஅமத்துகளிலே முதலாவதாக கேட்கப்படுகிற கேள்வி உடல் நலத்தை எந்த முறையில் பயன்படுத்தினாய் என்றுதான் முதல் கேள்வி. நிஅமத்து பற்றிய கேள்விகளே, வணக்கத்தை குறித்த கேள்வியிலே தொழுகையை பற்றியதாக இருக்கும், உறவுகளை பற்றிய கேள்விகளிலே அண்டை வீட்டுக்காரர் எப்படி நடந்து கொண்டா என்ற கேள்வியாக இருக்கும். நிஅமத்துகளை பற்றி சொல்கிற போது உடல் நலத்தை எந்த முறையிலே பயன்படுத்தினாய். ஆக உடல் நலம் தான் பெரிய நிஅமத். அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்துகளிலேயே மிகச்சிறந்த நிஅமத் இந்த உடல் நலம்தான். ஆக அதனை முறையாக நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும், ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தூய்மை புரட்சியை, சுகாதார புரட்சியை உண்டு பண்ணலாம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த பகுதி எது? பாலைவனம், நாடோடி மக்களுடைய வாழ்க்கை இல்லையா? ஊராக அலையிறது, குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்திலே ஒரு ஒழுக்க புரட்சியை பெருமானார் கொண்டு வருகிறார்கள். இது லேசான ஒரு காரியமாக நாம் எண்ணிவிடக்கூடாது. ஒரு நகர்ப்புறத்திலே ஒரு வளமை சூழ்ந்த ஒரு சூழ்நிலையிலே இது போன்ற காரியங்களை சொல்லலாம். தொழும்போது தண்ணீர் கழுவ வேண்டும், அதாவது தொடக்கு ஏற்பட்டால் கழுவ வேண்டும், குளிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு பாலைவன சூழ்நிலைகளை சொல்வது என்பது எவ்வளவு பெரிய சிறந்த நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த உடல் நலத்தை பற்றியும் தூய்மையை பற்றியும் சுத்தத்தை பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் இஸ்லாம் மிக அதிக அளவில் வலியுறுத்தி என்பதை எண்ணி பார்க்கிற போது இஸ்லாம் அதற்கு தருகின்ற முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உடல் நலத்தை பற்றிய அக்கறையை பார்க்கிற போது இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். வணக்கங்களுக்கு கூட விதிவிலக்குகள் அளிக்கப்படுகிறது. ஒருவனுக்கு நோய் வந்து விட்டால் இல்லையா, நோயாளியாக இருந்தால் நோன்பு நோக்க தேவையில்லை, அதற்கு கூட இறைவன் விதிவிலக்கிறான். அவன் பின்னாலே அதை ஒத்தி போட்டுக் கொள்ளலாம், அதற்கு கூட விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. உது செய்வதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது, தயமம் செய்து கொள் என்று விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஹஜ்ஜி செய்கிற போது குர்பான் எப்போது கொடுக்க வேண்டும், தலைமுடி எப்போது, நோய் இருந்தால் அவர்கள் அதற்கு முன்னரே கூட தலைமலையை மலித்துக் கொள்ளலாம். ஆக முக்கியமான கடமைகளை கூட உடல் நலத்திற்கு கேடாக அது அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிலே கூட இஸ்லாம் விதிவிலக்கு அளிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இஸ்லாம் இந்த உடல் நலத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம். ஆக முதலாவதாக ஆரோக்கியம் என்றால் என்ன? வாட் இஸ் ஹெல்த்? ஆரோக்கியம் என்றால் என்ன? நோய் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல ஆரோக்கியம் என்பது. நோய் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, திரகாத்திரமாக இருக்க வேண்டும், அந்த வயதுக்கேற்ற காரியங்களை செய்யக்கூடிய தெம்பு படைத்தவர்களாக இருக்க வேண்டும். பல பேரை பார்க்குற நோய் இருக்காது, ஆனால் நடந்து வந்தாலே பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது. அவரிடத்திலே வாழ்க்கையிலே ஒரு சுறுசுறுப்பாக இருக்காது, ஒரு கம்பீரம் இருக்காது, ஒரு அவர்களை பார்ப்பதற்குன்னு பேர் நமக்கு உற்சாகம் தொற்றிக்கொள்ளாது. ஆனால் நோய் ஒன்றும் பெரிதாக அவர்களுக்கு இருக்காது. ஆக நோய் இல்லாமல் இருப்பது மட்டும் ஆரோக்கியம் அல்ல, கம்பீரமாகவும் திடகாத்திரமாகவும் அந்த வயதுக்கேற்ற காரியங்களை செய்பவர்களாகவும், இன்னும் சொல்லப்போனால் அந்த வயதை மிஞ்சிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் ஆகியிருப்பதற்கு பேர் தான் நாம் ஹெல்த் என்று சொல்கிறோம். அதிலே உடல் நலமும் இருக்க வேண்டும், மனநலமும் இருக்க வேண்டும். இரண்டை பற்றியும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக சுத்தத்திலிருந்து ஆரம்பிப்போம். இஸ்லாம் என்ன சொல்கிறது? அத்தொஹூரு சத்ருல் ஈமான், தூய்மையாக இருப்பது ஈமானிலே ஒரு பகுதி. வல்லாஹு ஹிப்பல் முத்தஹிரூன், இறைவன் தூய்மையானவர்களை நேசிக்கிறான். ஒரு மோமின் ஒருபோதும் நஜீஸாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் மோமினு லா இபஹசு, ஒரு மோமின் ஒருபோதும் நஜீஸாக இருக்க மாட்டான். பெருமானாருக்கு வந்த கட்டளை ஆரம்பத்திலே ஓதி காட்டினார். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள். யா அய்யுஹல் முதத்திர் கும் ஃபஅந்திர் ரப்பக ஃபகப்பிர் வ தியாபக ஃபதஹிர் ஒரு ருஜிச ஃபஹஜர், போர்த்தி கொண்டிருப்பவரே எழுவீராக, எழுந்து எச்சரிக்கை செய்வீராக, இறைவனுடைய மேன்மையை பிரகடனப்படுத்துவீராக,
ஆடைகளை தூய்மையாக்குவீராக, அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக. ஆக இது ஆரம்பகால கட்டளை, மக்காவினுடைய ஆரம்ப காலத்திலே அருளப்பட்ட வசனங்களிலே சேர்ந்தது. ஆக முதலாவதாக ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஆரம்பகால வசனங்களிலே வந்து அப்போதே சொல்லப்படுகிறது, எழுந்து பிரச்சாரம் செய்யும், அத்தோடு உம்மை தூய்மையாக்கிக் கொள். ஏனென்றால் பிரச்சாரகனுக்கு தூய்மை இல்லாமல் பிரச்சாரம் செய்தால் பிரச்சாரத்தை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இல்லையா? நீங்கள் ஒரு கூட்டத்திலே பேசுகிறீர்கள் அல்லது ஒரு இன்டர்வியூக்கு தான் போகிறீர்கள், உங்கள் உடம்பே சுத்தம் இல்லைன்னு சொன்னால் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவோம். ஆக தோற்றத்திலேயே பொலிவு இல்லை என்று சொன்னால் அந்த நேர்காணலில் உங்களால் வெற்றி பெறவே முடியாது. அதே போல தாவாவுடைய பணியிலே, இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற ஒருவர் தன்னை திடகாத்திரமாகவும் தூய்மையானதாகவும் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவரிடத்தில் எவ்வளவு சிறப்பான அம்சங்கள் இருந்தாலும் அவர் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த ஆள்கிட்ட சுத்தமே இல்லை, இவர் பேச்சை என்ன கேட்க வேண்டியிருக்கிறது என்பதாகத்தான் அது ஆகிவிடும். ஆகவே தூய்மையை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக இஸ்லாமுடைய கட்டளைகளை பார்க்கிற போது உலுவிலே நமக்கு அதற்கான கட்டளையை பார்க்கிறோம், குளிப்பிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 5 கடமைகள், ஒழுக்க விதிகள் முஸ்லிம்களுக்கு முக்கியம். அக்குளிலே உள்ள முடியை எடுப்பது, வெட்கத்தலங்களிலே உள்ள முடியை எடுப்பது, நகம் வெட்டுவது, கத்தனா செய்வது, மீசையை கத்தரிப்பது, இவை அனைத்தும் ஒரு முஸ்லிமுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் எவரும் உணவு பாத்திரத்தில் கையை விட வேண்டாம். ஏனெனில் இரவில் தூங்குகின்ற போது அவர் கைகள் எங்கெல்லாம் சென்றிருக்குமோ என்று அவருக்கே தெரியாது என்று பெருமானார் சொன்னார். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பார். ஆக தூக்கத்தில் எழுந்த உடனே கையை காலை கழுவிட்டு தான் வேலையை பார்க்கணுமே தவிர நேரடியாக உணவு அருந்த சொல்வதோ உணவு பாத்திரத்திலே கை வைப்பதோ கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக பல் துலக்குவதை பற்றி பெருமானார் மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு ஜிப்ரீல் கட்டளையிட்டு கொண்டே இருந்தார் மிஸ்வாக்கை பற்றி, நான் பயந்து போனேன், இது முஸ்லீம்கள் மீது ஃபர்லாக ஆக்கப்பட்டு விடுமோ, கடமையான ஒன்றாக ஆக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்து போகின்ற அளவுக்கு மிஸ்வாக்கை பற்றி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று பெருமான் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். மக்களுக்கு கடினமாக ஆகிவிடும் என்று நான் பயப்படுகிறேன், அப்படி இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் மிஸ்வாக்கு செய்யணும்னு நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிஸ்வாக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் மிஸ்வாக்கு செய்வார்கள். வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வார்கள்? அன்னை ஆயிஷாவிடத்திலே கேட்கப்பட்டது. பெருமானார் வீட்டிற்கு வந்த பிறகு செய்கிற முதல் காரியம் என்ன? மிஸ்வாக்கு செய்வார்கள். ஏனென்றா வெளியில் போயிட்டு வந்தாலே அந்த வாடை, அடிக்கடி நிறைய பேரோட பேசணும் சொன்னாவே அந்த வாடையெல்லாம் வர ஆரம்பித்து விடும். உணவுகளை அருந்திருக்க மாட்டோம், தண்ணீரை குடித்திருக்க மாட்டோம். ஆக வீட்டிலே உள்ளவர்களுக்கு அருவருப்பு தோன்றாத வகையிலே மிஸ்வாக்கு பெருமானார் செய்து விடுவார். ஆக இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும். வெறும் வாயோடு வந்தாலே மிஸ்வாக்கு செய்யணும்னா பீடி சிகரெட் குடிச்சிட்டு வர்றாங்க, அவங்க என்ன செய்யணுங்கிறது சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வீட்டிலே உள்ள பெண்மணிகளுக்கு எவ்வளோ அருவருப்பை உண்டாக்கும், குழந்தைகளுக்கு எவ்வளோ அருவருப்பை உண்டாக்கும் என்பதனை சம்பந்தப்பட்டவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக சுத்தமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வராதே என்று சொன்னார்கள். துரத்தி அடித்தார்கள். அப்படி வந்த ஆளை போய் வாயை கழுவிட்டு வந்து. ஆக அது கூட ஒரு பெரிய இம்சை இல்லையா? இந்த துர்வாசனால் வருகிற இம்சையை விட பெரிய இம்சை எதுவுமே கிடையாது உலகத்தில் இல்லையா? பல பேர் கொட்டாய் விடுவான், வாயில் ஏப்ப விடுவான், அந்த வாழை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது இல்லையா? ஆக இது கூட அடுத்தவனுக்கு தரப்படுகின்ற மிகப்பெரிய இம்சை. இது ஒரு வகையான மனித உரிமை மீறல் என்று நான் சொல்லுவேன். அடித்தால் தான் சாமான புடுங்கினா தான் மனித உரிமை மீறல் இல்லை. அடுத்தவனுக்கு துர்வாசனையை தருவது கூட ஒரு வகையான மனித உரிமை மீறல் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக மிஸ்வாக்கு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக வலது கையால் சாப்பிட வேண்டும், இடது கையால் சுத்தம் செய்ய வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், கடினமான பகுதிகளிலே நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள். திடமான பகுதிகள், நிலப்பகுதிகளிலே நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள், அதனால் உங்கள் மீது அது தெரிக்கக்கூடும். மெதுவான மணற்பாங்குள்ள பகுதிகளிலே தான் நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு உங்கள் மீது உள்ள உரிமை என்னவென்று சொன்னால், குறைந்தது வாரத்தில் ஒரு தடவையாவது தலை முழுக வேண்டும். வாரத்தில் ஒரு முறையாவது தலை முழுக வேண்டும். அக்கா எல்லாரும் வாரத்தில் ஒரு தடவை குளிக்கிறது முடிவு பண்ணிக்கிறாங்க. குறைஞ்ச சட்டத்தை சொல்கிறேன், குறைந்தபட்ச சட்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக குறைந்தது வாரத்தில் ஒரு முறையாவது தலையை முழுக வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் குளிப்பது, மிஸ்வாக்கு செய்வது, வாசனை திரவியம் சூட்டுவது, இவையெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகள். ஆனால் இன்றைக்கு நமது நிலை என்ன? எல்லாரும் வாசனை பூசுகிறான், குளிக்கிறது இல்லை, வாசனை பூசுகிறான். உடம்பு சுத்தமாக இல்லை, உடை சுத்தமாக இல்லை, அழுக்கான ஆடையை அணிந்து கொள்கிறான், ஆனால் வாசனை பூசிக்கிறான். ஆக வாசனை பூச சொல்லுகிற ஒரு தத்துவம், ஒரு கலாச்சாரம் எவ்வளோ உயர்ந்து என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கூட பல பேர் கேட்குறாங்க,
முஸ்லீம்கள் மத்தியில் மட்டும் ஏன் இந்த அத்தர் வாடை எப்போது வீசுகிறது? அத்தருக்கடை வைத்தவர்களெல்லாம் முஸ்லீம்களாகத்தானே இருக்கிறார்கள் ஏன்? சில ஆண்டுகளுக்கு முன்னர் தினமணி பத்திரிகையிலே பெருநாள் மலர் போட்டு கொண்டு வந்தார்கள். அந்த ஆசிரியர் சம்பந்தம், அவர் இப்போது அங்கே ஓய்வு பெற்று விட்டார். அவர் கூப்பிட்டு சொன்னார், இந்த அத்தரை பற்றி ஒரு கட்டாயம் ஒரு கட்டுரை இருந்தாக வேண்டும். மக்களுக்கு தெரியும், ஏன் முஸ்லீம்கள் மட்டும் நறுமணத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவம் தருகிறார்கள்? இந்த பழக்கம் உங்களிடத்தில் எப்படி ஏற்பட்டது? எந்த முஸ்லீம் பக்கத்தில் வந்தாலும் ஒரு அத்தர் வாடை அடிக்கிறது. அத்தர்கடை வைத்திருப்பவர்களாம் முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆக இஸ்லாத்தில் ஏதோ இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், இல்லாட்டா இவ்வளோ வந்திருக்க முடியாது உங்ககிட்ட. இதுக்கு என்ன காரணம்? இதுக்காக ஒரு கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லி கட்டுரை எழுத சொன்னார் அவர். ஆக அந்த அளவுக்கு சொல்லியிருக்கா. ஆனால் நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். நறுமணமே பூச வேண்டும் என்றால் எவ்வளோ சுத்தமாக இருந்தால் நறுமணம் பூசணும். அசிங்கமாக இருந்து கொண்டு துர்வாடை வீசிக்கொண்டு ஆடையை அணிந்து கொண்டு நறுமணம் பூசுவது என்று சொன்னால் அது முரண்பாடாக இருக்கிறது. அது முரண்பாடாக இருக்கிறது. மிஸ்வாக்கு செய்ய வேண்டும், மிஸ்வாக்கு செய்கிறார்கள். மிஸ்வாக்கு குச்சியே ஹவுதில் கழுவுறான், ஹவுதில் மிதக்குது. பல இடங்களில் மிஸ்வாக்கு குச்சிகள் ஹவுதுகளிலே மிதந்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆக சுத்தத்திற்கு நாம் தரக்கூடிய இடம் என்னவாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக முஸ்லீம் ஏரியான்னா பளிச்சுன்னு இருக்கணும். இந்த பகுதியிலே முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள், இந்த இடம் தூய்மையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த வட்டாரத்திலே முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் என்று எண்ணத்தக்க அளவுக்கு அந்த பகுதி தூய்மையாக இருக்க வேண்டும். எக்ஸ்னோராவுக்கெல்லாம் அங்கே வேலையே இருக்கக்கூடாது. எக்ஸ்னோராவுக்கெல்லாம் வேலை இல்லாத அளவுக்கு அந்த பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது? ஆக இவையெல்லாம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட கடமைகள். இவற்றையெல்லாம் முஸ்லீம்கள் இன்றைக்கு புறக்கணித்து விட்டார்கள். ஆக இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக உடை. குர்ஆன் சொல்கிறது, யா பனி ஆதம் குது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின். ஆதத்தினுடைய சந்ததிகளே, நீங்கள் தொழும் இடங்களெல்லாம் உங்களை அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக இறைவனுக்கு முன்னால் இருக்கிற போது, தொழுகின்ற போது ஒரு முஸ்லீம் அலங்காரமாக நிற்கணும் இல்லையா? நீங்கள் ஒரு மன்னரை பார்க்க போகிறீர்கள் அல்லது ஒரு முதலமைச்சரை பார்க்க போகிறீர்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற சிறந்த ஆடை அணிந்து கொண்டு தானே அவனுக்கு முன்னாலே போவீர்கள் இல்லையா? ஆக உங்களிடத்தில் இருக்கின்ற சிறந்த ஆடை, ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் அதிலே விதிவிலக்கு. ஏனென்றால் ஹஜ்ஜினுடைய நிலைமை வேறு. அங்கே உலக சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் காட்டுவதற்காக எல்லோரும் ஒரே ஆடையை அணிய வேண்டும் என்ற ஒரு விதி அங்கே இருக்கிறது. அதை தவிர்த்து விட்டால் பொதுவாக இறைவனுக்கு முன்னாலே நாம் மிக கண்ணியமானவர்களாகவும் அழகானவர்களாகவும் தோற்றமளிக்க வேண்டும். இதிலிருந்து நாம் மற்ற சமுதாயத்திலிருந்து மாறுபடுகிறோம். மற்றவர்கள் ஆடைகளை குறைத்துக் கொள்கிறார்கள் வழிபாட்டின் போது. நாம் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று கடமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அழுக்கடந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பெருமானார் முன்னர் ஒரு வந்தபோது கேட்டார்கள், தூய்மையாக வைத்துக் கொள்கின்ற அளவுக்கு இவரிடத்தில் எந்த பணமும் இல்லையா என்று கேட்டார்கள். தூய்மையாக வைத்துக் கொள்கின்ற அளவுக்கு இவரிடத்தில் எந்த பணமும் இல்லையா என்று பெருமானார் கேட்டார்கள். பெருமானிடத்திலிருந்து ஒருவர் வந்தார், மிக மலிவான ஆடைகளை அணிந்திருந்தார். ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு கேட்டார்கள், இறைவன் உமக்கு என்ன அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் என்று. அவர் சொன்னார், இது கொடுத்துருக்கான் அது கொடுத்துருக்கான் என்று ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டார். இறைவன் உம்முடைய அவன் தந்த நியமத்தை அவன் பார்க்கட்டுமே, அவன் பார்க்கின்ற அளவுக்கு நீ ஏன் உடவை அணிந்து கொள்ளக்கூடாது? ஆக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகள் நம்மிடத்தில் வெளிப்படட்டும் இல்லையா? அது வெளிப்படட்டும். ஆடம்பரங்களைத்தான் இஸ்லாம் தடை செய்கிறது தவிர ஒரு கண்ணியமான சிறப்பான ஆடையை அணிந்து கொள்வதை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்வதில்லை. பெருமானிடத்திலிருந்து ஒருவர் கேட்கிறார், நான் என்னுடைய செருப்புக்கு வார் அணிய விரும்புகிறேன், அந்த வார் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாருமே அணியாத புதுமையான ஒரு அழகான வாராக அது இருக்க வேண்டும், அந்த செருப்பினுடைய வார். அப்படி அணிவது ஆணவத்தின் பார் பட்டதாகுமா? அது ஆணவத்தை சார்ந்ததா என்று கேட்டார்கள். இல்லை, அது ஆணவத்தை சார்ந்ததல்ல. ஆணவம் என்றால் உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும் என்று சொன்னார்கள். ஆணவத்திற்கு விளக்கமே வேறுப்பா. அழகாக அணிவது ஒன்றும் ஆணவம் அல்ல. ஆணவம் என்றால் உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவது. நீயே நல்ல ஆடை அணிஞ்சிட்டு மற்றவனை இழிவாக பார்த்தான்னு வச்சுங்க, அது ஆணவம். அதற்கு பேர் ஆணவம். நான் அழகாக தோற்றமளிக்க வேண்டும் என்று ஒருவன் விரும்புவது ஆணவத்தின் பார்ப்பட்டதல்ல. ஆக அழகாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக விரும்புகிறது என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அலங்காரமாக இருப்பதையும் இஸ்லாம் விரும்புகிறது. தலை சீவாமல் வந்த ஒருவரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், தலை சீவி கொண்டு வா என்று அவரை அனுப்பிவிட்டார்கள். வந்த பிறகு சொன்னார்கள், ஷைத்தானை போல தலைமுடியை வைத்திருப்பதோடு இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இஸ்லாம் இத்தகைய முறைகளிலே அழகுணர்ச்சியை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகிறது. இறைவன் மிக அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக தூய்மையாகவும் இருக்க வேண்டும், அழகான போற்றத் தொழில் உடையவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். இதனை இஸ்லாத்தினுடைய பகுதி. அடுத்தபடியாக உணவுக்கு வருகிற போது 2 அளவுகோல்கள், ஹலாலன் தையிபன். ஹலாலன் தையிபன், ஒன்று ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் சாப்பிடுகிற உணவு இறைவனால் அனுமதிக்கப்பட்ட உணவாக இருக்க வேண்டும். இதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும்.
இரண்டாவது தையிபான என்றால் தூய்மையான பொருளாக, அது சிறந்த பொருளாக இருக்க வேண்டும். அந்த முறையிலே நம்முடைய உணவு முறைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஆக அதிலே சில கட்டுப்பாடுகள் என்னவென்று சொன்னால், வயிறு புடைக்க சாப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வயிறை விட கேவலமான பாத்திரம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. வயிறை விட கேவலமான பாத்திரம் எதுவும் இல்லை. மூன்றில் ஒரு பகுதியை திடப்பொருளால் நிரப்புங்கள், மூன்றில் ஒரு பகுதியை திரவத்தால் நிரப்புங்கள், மூன்றில் ஒரு பகுதியை மூச்சு விடுவதற்காக விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆக இந்த 1/3 ஃபார்முலா இதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. ஆக பசித்தால் சாப்பிடுங்கள், பசிக்காமல் சாப்பிடாதீர்கள். இது போன்ற கூட்டங்களுக்கு வருகிறீர்கள், சம்சா தருவார்கள், பிஸ்கட் தருவார்கள், சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே பசி இருந்தால் சாப்பிடுங்கள், இல்லாவிட்டால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சாப்பிடுங்கள். போகிற இடத்துலெல்லாம் சாப்பிட்டு கொண்டே போக வேண்டும் என்று ஒன்று அவசியம் கிடையாது. ஆக பசித்தால் சாப்பிட வேண்டும். பசி நிரம்புவதற்கு முன்னரே சாப்பாட்டை நிறுத்திவிட வேண்டும். இளம் பசியோடு எப்போதும் இருக்க வேண்டும். எப்போதும் ஒரு இளம் பசி நம்முடைய வயிற்றிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர நிறைந்து சாப்பிடுவது, ஏப்பம் விடுகின்ற அளவுக்கு சாப்பிடுவது, இந்த பழக்கம் இருக்கக்கூடாது. இதனால் பல கேடுகள் நமக்கு விளைகின்றன. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நம்பிக்கையாளனுக்கு ஒரு வயிறு தான் இருக்கிறது, இறை மறுப்பாளனுக்கு 7 வயிறுகள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? அவனுக்கு பெரிய வயிறு. அல்லாஹ்வை நம்பாதவன் சாப்பிட்டு கொண்டே இருப்பான், இறை நம்பிக்கையாளன் கொஞ்சமாகத்தான் சாப்பிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக இந்த உணவில் நம்ம மிக கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். ஆக கிடைப்பதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டும் எப்போதும் கொறித்து கொண்டும் நாம் இருக்கக்கூடாது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பேலன்ஸ் டயட் என்று சொல்வார்கள் மருத்துவத்தில். பேலன்ஸ் டயட் என்றால் எல்லா உணவுப் பொருட்களும் ஒரு சம விகிதத்திலே அது கலந்திருக்க வேண்டும். உணவிலே முக்கியமானது என்னதெல்லாம்? அதிலே புரோட்டீன் இருக்க வேண்டும், புரதச்சத்து இருக்க வேண்டும், கொழுப்பு சத்து இருக்க வேண்டும், கார்போஹைட்ரேட் மாவு சத்து இருக்க வேண்டும், மினரல்கள் தாது பொருள்கள் இருக்க வேண்டும், விட்டமின்கள் இருக்க வேண்டும். இவையெல்லாம் உணவுப் பொருளிலே கட்டாயமாக இருக்க வேண்டிய பொருட்கள். இவையெல்லாம் ஒரு சம விகிதத்திலே இருக்க வேண்டும். சிலர் மாவு பொருளாகவே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், சிலர் கொழுப்பான பொருளாகவே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இவையெல்லாம் ஆரோக்கியத்தை குலைக்கக்கூடியது. அவரிடத்தில் விட்டமினே இருக்காது. பல பேரை பார்க்கலாம், காய்கறிகளே சாப்பிட்றதில்லை. பல பேருக்கு காய்கறின்றாவே அருவருப்பு இல்லையா? குழந்தைகளுக்கு நான் பார்க்கிறேன் மருத்துவமனையில், காய்கறியே சாப்பிட மாட்டேறான் டாக்டர். நீங்கள் சாப்பிட்டா தானே அவன் சாப்பிடுவான். நீங்கள் குடும்பத்தில் சாப்பிடாமல் குழந்தை மட்டும் காய்கறி சாப்பிடுன்னு அவன் எங்கேருந்து சாப்பிடுவான்? ஆக சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கத்தை உண்டு பண்ணும். என்னிடத்தை கேட்டால் நான் சொல்லுவேன், வாரத்திற்கு ஒரு நாள் இறைச்சி சாப்பிடுங்கள், ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சி ஒரு நாள் சாப்பிடுங்கள். 2 நாள் கோழி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு 2 நாள் மீன் வைத்துக் கொள்ளுங்கள், 2 நாள் சைவ மரக்கறி உணவு சாப்பிடுங்கள். ஆக மரக்கறி உணர்வை எவ்வளோ அதிகமாக ஆக்கிக்கொள்ள முடியுமோ அது உடலுக்கு மிக நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. மார்க்கத்தில் இறைச்சி அனுமதிக்கத்தான் பட்டிருக்கே தவிர அது சாப்பிட்றது சிறந்ததுன்னு ஒன்றும் சொல்லலை, ஃபர்துன்னு சொல்லலை. இறைச்சி சாப்பிடுங்கள், உங்களுக்கு சொர்க்கத்தில் பெரிய இடம் கிடைக்கும்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆக சாப்பிடுவதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது, அவ்வளோதானே தவிர அது சாப்பிட்றதுல புண்ணியம், அது சாப்பிட்றதுனால பெரிய நன்மைகள்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் ஒன்றும் சொல்லப்படல. அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதைத்தான் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற அவசியமில்லை. இது போன்ற விஷயங்களிலே நாம் அன்றைய மருத்துவ நிலைகளிலே எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் நம்முடைய உடல்நிலை மிக சிறந்ததாக அமையும் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் என்று சொல்கிறார்களே, இந்த பிஸ்ஸா, பர்கர், இவை ரொம்ப மோசமான, மிகவும் மோசமான உணவுப் பொருட்கள். என்றாவது ஒரு நாள் வெளியோடு குடும்பத்தில் போகிற போது எப்பாவது ஒரு தடவை ஹோட்டலிலே சாப்பிட்டு கொள்ளலாமே தவிர தினமும் வாங்கி சாப்பிடுகிற பழக்கம் பல பேர் வீட்டுக்கே ஆர்டர் பண்ணுறாங்க. வீட்டுக்கே ஆர்டர் பண்ணி தினமும் வந்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளுக்கு அதை கொடுத்து பழக்கினீங்கன்னா அதுதான் கேட்கும். ஆக அது ஒரு பெரிய அது உங்களுடைய பணத்துக்கும் கேடு, உடலுக்கும் கேடாக அது அமைந்துவிடும். அதிலே நீங்கள் கவனமாக இருக்க என்பதை நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சூடான உணவு சாப்பிடுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நெருப்பை சாப்பிடும்படி இறைவன் உங்களுக்கு கட்டளையிடவில்லை என்று சொன்னார்கள். நெருப்பை சாப்பிடும்படி இறைவன் உங்களுக்கு கட்டளையிடவில்லை என்று சொன்னார். ஆக சூடான பொருள் இருக்க அது ரொம்ப கேடு. அதனால் இந்த தொண்டை பகுதிகளெல்லாம் கேன்சர் வருவதற்கு கூட மிக சூடான பொருளை சாப்பிட்டால் அந்த ஈசோஃபேகஸ் போன்ற பகுதிகளிலே அந்த உணவு குழாய்களில் கேன்சர் வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொன்னார். ஆக இந்த சிலவங்கள் இந்த கொதிக்கிற வெந்நியை சாப்பிட்ற மாதிரி அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிடாதீர்கள். அடுத்தபடியாக பாதுகாப்பான உணவு, சேஃப்டி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குடுவைகளை, பாத்திரங்களை மூடி வையுங்கள், அகப்பையை கவிழ்த்து வையுங்கள் சொன்னார்கள். அகப்பையை கவிழ்த்து வையுங்கள், தோல் துருத்தியை இருக்க மூடுங்கள், ஏனெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் நோய்கள் உங்களை தாக்கக்கூடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இதில் கவனமாக நாம் இருக்கணும்.
பாத்திரங்களை கழுவி வைக்கிறது, வெந்நீரை கழுவுவது, மூடி வைப்பது, கவிழ்த்து வைப்பது, இந்த பழக்கங்கள் எல்லாம் மிக முறையாக செய்தால் பல நோய்கள் நமக்கு வராது, டாக்டர்களுக்கும் அதிகமாக வேலை இருக்காது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தோல் துருத்தியில் வாய் வைத்து குடிப்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் தடை செய்தார்கள். வாய் வச்சு குடிக்கிறது. ஏன்னா காரணம் சொன்னார், கெட்ட வாடை வீசக்கூடும், அதன் மூலமாக கெட்ட வாடை வீசக்கூடும் என்று அவர்கள் சொன்னார்கள். அத்தோடு அப்படியே வெளியே விட்டு தண்ணீரை தொங்க விட்டு குடித்தா அதில் என்ன பொருள் கலந்துருக்குது என்று தெரியும். அப்படியே குடித்தால் அதற்குள் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஆகவே அதில் வாசனையும் வரக்கூடும், அதில் என்ன கலந்திருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியாமல் போய் விடக்கூடும் என்று சொன்னார்கள். உடைந்து போன பகுதியில் வாய் வைத்து குடிக்காதீர்கள். ஒரு பாத்திரம் உடஞ்சிருக்குன்னா அந்த பகுதியில் வாய் வைத்து குடிக்காதீங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். வைத்து குடிக்காது, ஏனென்றால் அது காயத்தை ஏற்படுத்தலாம். உடைந்து போன பகுதியிலே பொதுவாக கிருமிகள் தேங்கும், அழுக்கு தேங்கும் அந்த இடத்திலே. அதை குறித்து ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் இந்த உணவு பற்றி பெருமானார் நமக்கு தந்திருக்கின்ற சில ஆரோக்கிய குறிப்புகள். அடுத்தபடியாக உடற்பயிற்சி செய்வது. ரசூலுல்லாஹ் அவர்களே பல உடற்பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார்கள். குதிரை ஏறுவது, அம்பு எறிவது, ஈட்டி எறிதல், இவற்றையெல்லாம் பெருமானார் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதனை பயிற்சி எடுக்கும்படியாக பெருமானார் சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், அம்பு எறிகின்ற பயிற்சியை பெற்றுவிட்டு எவன் அதனை விட்டுவிட்டானோ அவன் அல்லாஹ் அவனுக்கு அருளிய நியாமத்தை உதறி தள்ளிவிட்டான் என்று சொன்னார். அல்லாஹ் அவனுக்கு அருளிய நியாமத்தை உதறி தள்ளிவிட்டான். ஆக ஒரு குறிப்பிட்ட துறையிலே நமக்கு ஒரு பயிற்சி இருக்கிறது, ஒரு விளையாட்டிலோ அல்லது ஏதாவது ஒரு உடல் பயிற்சியிலோ நமக்கு பயிற்சி இருக்கிறதுன்னு சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத். எல்லாருக்கும் வர்றதில்லை இல்லையா? எல்லாருக்கும் குதிரை ஏற்றம் வருகிறதா? எல்லாருக்கும் அம்பெறியது வருகிறதா? இல்லையா? இல்லை, எல்லாருக்கும் வர்றதில்லை. சிலவங்களுக்கு தான் அது கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு நியாமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற போது அதை விட்டு விடுவது என்பது அல்லாஹ் அவனுக்கு அருளிய நியாமத்தை அவன் உதறி தள்ளிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைய காலகட்டத்திலே உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே பல வகையான பயிற்சிகள் இருக்கின்றன. காலையிலே குறைந்தது ஒரு 40 நிமிடம் நடங்கள். சுபஹு தொழுது விட்டு வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், அப்படியே ஆரம்பிச்சிடும். காலையிலே ஷூ போட்டுக்கிட்டே பள்ளிவாசலுக்கு போயிடும் இல்லையா? ஷூ போட்டுக்கிட்டே பள்ளிவாசலுக்கு போங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்து போட்டுக்கிடுங்க, அது வேறு விஷயம். குறைந்தது 40 நிமிடம் அல்லது அது முடியலன்னா 20 நிமிடமாவது நடங்கள். வாரத்தில் 5 நாட்களாவது அந்த காரியத்தை செய்யுங்கள். ஆக நடை பயிற்சி இல்லாமல் யாரும் இருக்கவே கூடாது. இதற்கு எந்த காரணத்தையும் சொல்ல வேண்டாம், எந்த சமாதானத்தையும் சொல்ல வேண்டாம், நேரம் இல்லை என்று சொல்ல வேண்டாம், வேலைப்பழு என்று சொல்ல வேண்டாம், எதையுமே சொல்ல வேண்டாம். மனம் இருந்தால் நிச்சயமாக மார்க்கம் உண்டு. ஒருவேளை காலையில் நடக்க முடியல, சாயங்காலம் நடங்க. சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து வருகிற போது நடந்தே வீட்டுக்கு வந்து விடுங்கள் இல்லையா? வீட்டிலே வேலைகள் செய்ய முடிந்தால் வீட்டிலே வேலை செய்யுங்கள். பெண்களுக்கு உதவியாகவும் இருக்கும், உடற்பயிற்சியாகவும் இருக்கும் இல்லையா? ரசூலுல்லாஹ் அவர்கள் துணி துவைத்தார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே படிக்கிறோம். ஆக வீட்டு வேலையில் கொஞ்சம் செய்யுங்க. மாடிப்படி ஏறவே இருந்தால் லிஃப்டை விட்டு விட்டு ஏணி படியிலேயே ஏறுங்கள். பஸ் ஸ்டாண்டில் இருந்து வீட்டுக்கு வர வேண்டுமெல்லாம் நடந்தே வந்து விடுங்கள். இப்படி சின்ன சின்ன பயிற்சிகளை மேற்கொண்டாலே நம்முடைய உடல் தெம்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை ஒரு முஸ்லீம் ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதனால் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பேச வேண்டும் என்றால் தனியாக பேச வேண்டும். எடை அதிகரிப்பு உங்களை தடை செய்கிறது, உறுப்புகளை செம்மையாக செயல்பட வைக்கிறது, இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துகிறது, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது, எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோபரோசிஸ் என்று சொல்வார்கள், அந்த எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்துகிறது, முட்டு வலியை கட்டுப்படுத்துகிறது, ஹார்ட் அட்டாக்கை கட்டுப்படுத்துகிறது, மூளையிலே இரத்த கசிவு ஏற்படுவது அல்லது பக்கவாதம் ஏற்படுவது, இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த உடற்பயிற்சிக்கு உண்டு என்பதனை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சும்மா இருக்கக்கூடாது, சோம்பி இருக்கக்கூடாது. பலருக்கு இன்றைக்கு பார்க்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்கறது, இதே தான் வேலை, வேறு வேலையே கிடையாது. நோம்பில் கூட இப்படி தான் இருக்கும். நோம்பில் கூட பகலை இரவாகவும் இரவை பகலாகவும் மாற்றிக்கொண்டு பலர் இப்படியே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்புகிற போது சொல்லி அனுப்பினார்கள், இந்த உலக இன்பங்களிலே நீ மூழ்கி விடாதே, உலக இன்பத்தை அனுபவிப்பதிலே, உலக சுகங்களிலே நீ மூழ்கி விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக எப்போதும் ஒரு முஸ்லீம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். வசதி வந்தால் அசதி வரும் என்று சொல்வார்கள். வசதி வந்துட்டாலே அசதி வந்துடும் இல்லையா? கார் இருக்குது, ஆள் இருக்குது, அம்பு இருக்குது, சேனை இருக்குனாலே எதுக்கு நம்ம வேலை செய்யணும் என்கின்ற ஒரு மனப்பான்மை வந்துவிடும். ஆக வசதி வர தான் கவனமாக இருக்கும். வசதி இல்லாதபோது நிச்சயமாக எப்படியும் உழைத்து கொண்டு தான் இருந்திருப்போம். ஆனால் வசதிகள் பெருக பெருக அசதி, காம்ப்ளசன்ஸ் என்று சொல்வார்களே, அது நம்மை தொற்றிக்கொள்ளும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன் வேலையை நீயே செய் சொன்னார்கள்.
நீ குதிரையிலே ஏறி உன்னுடைய சாட்டை கீழே விழுந்து விட்டால் நீயே இறங்கி அந்த சாட்டை எடுன்னு சொன்னார். நீயே இறங்கி அந்த சாட்டை. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று உடல் உழைப்பு இருக்குது, இன்னொன்று சுயமரியாதை. அடுத்தவன்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள்ட்ட வேலை வாங்குறத குறைச்சிக்கணும். முடியலங்கிற பட்சத்தில் தான் நம்ம அடுத்தவன்கிட்ட ஒரு வேலை வாங்க வேண்டுமே தவிர, எந்த அளவுக்கு நம்மால் நம்முடைய காரியங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய காரியங்களை நாமே செய்து கொண்டிருக்க. இன்றைக்கி பாருங்கள், பல முதியவர்கள் 90 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்த முதியவருடைய பேட்டியெல்லாம் பத்திரிகையில் வருது, நீங்கள் படித்து பாருங்கள். அவங்க எல்லாரையும் தான் சொல்லுவாங்க, என் வேலையை நான் தான் செய்வேன், நான் தான் துணி துவைப்பேன், நான் தான் கடைக்கு போவேன், நான் தான் மார்க்கெட்டுக்கு போவேன், நான் தான் எல்லாம் செய்வேன், எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பேட்டிகளை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இத்தனை ஆண்டு காலம் அவர் வாழ்ந்ததற்கான காரணங்களிலே ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளை, அது வேறு விஷயம். ஆனால் நம்முடைய முயற்சியும் சேர்ந்து இருக்க வேண்டும் அல்லவா அதில். ஆகவே நம்முடைய வேலைகளை நாமே செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தூக்கத்திலே கட்டுப்பாடு. ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் என்று சொல்வார். ஆக சீக்கிரமாக படுக்கைக்கு செல்வது, சீக்கிரமாக எழுந்திருப்பது என்ற ஒரு கோட்பாட்டை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தூங்கச் செல்கிற போது ஷைத்தான் உங்கள் மீது 3 முடிச்சுகளை போடுகிறான். 3 முடிச்சுகளை போடுறான். என்ன சொல்கிறான்? அந்த 3 முடிச்சை அவிழ்ப்பது எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த 3 முடிச்சை அவிழ்ப்பது என்று சொன்னால், முழித்தவுடனே அல்லாஹ்வை மீது திக்ர் செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது, ஒது செய்தால் 2வது முடிச்சு அவிழ்கிறது, தொழுது விட்டால் 3வது முடிச்சு அவிழ்ந்து போகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஆக எழுந்த உடனே சொல்கிறோம் இல்லை, அந்த துஆவை ஓதுவதன் மூலமாக, ஒது செய்வதன் மூலமாக, தொழுவதன் மூலமாக அந்த முடிச்சுகள் அவிழ்ந்து போகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இஷாவுக்கு பிறகு, இஷா தொழுகைக்கு பிறகு மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் பேச வேண்டியது இருந்தால் அல்லது மிக முக்கியமான வேலைகள் இருந்தால் ஒழிய நீங்கள் முடித்திருக்க வேண்டாம் என்று பெருமானார் சொன்னார். ஆக இது ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை. ஒரு காலம் இருந்தது, நாமெல்லாம் சிறு வயதில் இருந்தபோது இஷாவுக்கு பிறகு ஊரே உறங்கிவிடும். 9 மணிக்கு மேலே ஊரில் யாரும் முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தொலைக்காட்சி போன்ற நிகழ்ச்சிகள் வந்த பிறகு நாம் அதிகமாக முழிக்க கற்றுக்கொண்டு விட்டோம். அதன் காரணமாக அதிகமாக தூங்கவும் ஆரம்பித்து விட்டோம். ஆக எவ்வளோ சீக்கிரமாக படுக்கைக்கு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் படுக்கைக்கு சென்று விடுங்கள்.